ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோடய யூடியூப் சேனல் வியாஸ் லைஃப் ஸ்டைல் இதில் வந்து என்னோடய பொண்ணோட கல்யாண சீரியஸ் போட்டுட்ருக்கிறேன். அது பாருங்கள். இப்போ வந்து கல்யாணம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மோஸ்ட்லி 99% ஐயர் வச்சு சமஸ்கிருதம் மந்திரம் ஓதி அப்படி தான் பண்ணுவாங்க. நார்மல் கல்யாணம் அதுதான். பட் என் பொண்ணு கல்யாணத்தில் வந்து நாங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம். தமிழ் வழிமுறை கல்யாணம். அது வந்து சிவாச்சாரியார்களை வச்சு தமிழ்லேயே மந்திரம் ஓதி தமிழ்லேயே கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து ஐயர் வச்சு மந்திரம் சொல்லி சம்ஸ்கிருதம் மந்திரம் சொல்லி அது வேறு வித்தியாசமாக இருக்கும். இது தமிழ் வழிமுறை கல்யாணன்றனால இது வந்து வித்தியாசமாக இருக்கும் கல்யாணம். என் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கல்யாணம். ஏன்னா நான் இது வரைக்கும் நானே பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை. அது அவங்க சம்பந்தி வீட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கும் சரி பிடிச்சிருந்தது. அதனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குமே சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு 1/2 hour இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், ஏன்னா இது வந்து வித்தியாசமான கல்யாணம் இல்லை, டவுட் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். கோவர்தனி ஆகிய நாம் அச்சம், ஞானம், மனம், பயிர்வு ஆகிய பெண்ணின் தீவினை அஞ்சி உப்புரவு அறிந்து ஈகை பெருக்கி மரமனை நனைந்து இல்லறத்தின் புகழை எழுதுவேன் என்று உறுதி கொள்கிறேன். கொஞ்சம் கிட்ட முன்னாடி வா, மாலைக்கு முன்னாடி வா, கொஞ்சம் கிட்ட
பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிதாந்த அடியார்க்கும் அடியேன் கொஞ்சமாக கையில் எடுத்து மேலே தடவி விடுங்க. கீழேருந்து மேலே கொஞ்சம் கீழேருந்து மேலே தொட்டு தடவை போடுறோம். ஊற்றுங்க. கீழேருந்து மேலே அவ்வளோ வச்சுருங்க. திருப்பி தண்ணி ஊற்றி ஓம் எந்த அடி போட்டு ஓம் தேசனடி போட்டு அவ்வளோ போதும். லேசாக தொட்டு மேலே தடவும். கீழேருந்து மேலே நிமலனடி போற்றி பிறப்பருக்கும் மலனடி போற்றி போதும். திருந்தரிடம் தேவனடி போற்றி தண்ணி கை இல்லாமல் கழுவி விடுங்க. மாறாத இன்பம் செருப்பு வாங்கி வச்சுருக்கீங்களா? கொடை எங்கே? கொடை செருப்பு எதாவது வாங்கியிருக்கீங்களா? காமிச்சு நல்லா கழுவி நல்லா கழுவி நல்லா கழுவி போகிற செருப்பு நல்லா இருக்கா? புது செருப்பு இருக்கா? கீழே இருந்து மேலே விளக்கினை ஏற்றி வெளியேறுமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கில் விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளக்கும் விளக்கவதாமே சோதிய சுடரே சுருளினக்கே திருக்குறள் பணமுறை பரமுறை ஆகிய பரணே பாகுல் வெண்ணீற்றாய் மங்கையத்தாயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் திரைமலர் கூறும் நேவியத்தே ஆகிய நீர் அழைத்தால் அதந்துவே சொல்லக விளக்கதே சோதியுள்ளது வல்லக விளக்கதே பலரும் காண்பதே
திருநிலைக்கு அபிநயங்கள்லாம் செய்து வழிபாட்டினை தொடங்க வருகின்றார்கள். ஓம் சிவாய நமः. கீழேருந்து மேலே பண்ணுங்க. அப்புறம் அதுதான் இது பண்ணு. அதுதான் போன வாட்டி நடக்கல. அதுதான் இப்போ எல்லாமே பாப்பாக்கே உடன்பாடு. பா அந்த விளக்கு அங்கே சாரி இருங்க. கிடையாது லைஃப்ல இல்லை விளக்கெத்துற வரதுக்காக ஆஃப் நல்லதாக கொடுத்துருக்கீங்களா? ஓம்
ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம. வேலையிலே பெருமானியும் பெருமாட்டியும் எழுந்தருள் செய்தோம். கோவர்தனி ஆகிய நான் அச்சம் நாணம் மடம் பயிர்வு ஆகிய பெண்ணின் பெருகுணங்கள் ஆங்கிலும் நான்கிலும் சிறிதும் வலுவாது தற்காத்து தற்கொன்றாற்று பேணி தகை சான்று சொற்காது சோல்வி இல்லாதவளாகி வரவு அறிந்து செலவு ஆற்றி மனைப்பட்டு அணையாமல் மனைமாற்று காத்து கற்பெனும் திண்மையோடு பெண்ணின் பெருந்தகை யாவுல என்று பெரியோர்கள் போற்ற இருந்தோம்பி இல்வாழ்தலாம் விருந்தோம்பல் பொருட்டு என்னும் உண்மை உணர்ந்து என் கணவர் வழி நின்று அவர் காரியம் யாவிலும் கை கொடுத்து இல்லறம் காப்பேன். என் கைத்தலம் பற்றிய இவரே இனி புத்திருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே சுற்றுமாய் நின்றாய் நீயே கூறும் நாவே முதலாக கூறும் கரணும் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ நன்மை முழுதும் நீ என்று மும்மோடு உண்மையாக வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறேன். நிறை கூர்ப்பு அறிவு அடக்கம் என்கின்ற ஆடவருக்கு அணியாம் அருள்குணங்கள் நான்கிலும் சிறிதும் வலுவாது தென்குலத்தால் தெய்வம் இருந்து உறவு தான் என்றாங்கு ஐம்புலத்தால் ஓம்பி அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றி வலியஞ்சி பார்த்துண்டு அன்பையும் அறத்தையும் பெருக்கி அவற்றை பண்பாகவும் பயனாகவும் செய்து விருந்தோம்பி ஒழுக்கமுடன் உரிமை பேணி பிறன்மனை நோக்க பேராண்மை இறங்க என் கைத்தலம் பற்றிய வாழ்க்கை குலம் நலமாகிய இவரை என்றும் உண்மையாக கண்ணின் மணி போல காத்து தீவினை அஞ்சி உப்புரவு அறிந்து ஈகை பெருக்கி மரமனை நனைந்து இல்லறத்தின் புகழை ஏகுவேன் என்று உறுதி கூறுகிறேன்.
நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அதுதான் சொல்லுங்கள். வெயிட் பண்ணுங்க.